கோகுல்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க இருக்கிறவங்க ரொம்பவே பின்தங்கிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எங்க ஒவ்வொரு கிராமமும் நகரமா மாறிக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்துல எந்த ஒரு அரசாங்கமும் கோகுல்பூர் கிராமத்து மேல எந்த கவனத்தையும் செலுத்தல. நல்ல ரோடு கிடையாது, அங்க ட்ரெயின் போக்குவரத்து எந்த ஒரு வசதியும் இல்லாம இருந்தது. அதே கிராமத்துல சஞ்சய்னு பேர் கொண்ட ஒரு நபர் இருந்தாரு. அவரு கூட அவருடைய கர்ப்பவதி மனைவி மீனாவும் இருந்தாங்க. கிராமத்துல ஹாஸ்பிட்டல் இல்லாத காரணத்தினால சஞ்சய் மீனாவை எப்பவும் தன்னுடைய மாட்டு வண்டியில அடுத்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியதா இருந்தது. அதனால மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. மீனா, இப்போ இருக்கிற காலத்துல மாட்டு வண்டியில போறதும் வரதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கே. அப்படி இந்த கிராமத்துல ஒரு ட்ரெயின் வசதி இருந்திருந்தா ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். ஆனா எந்த ஒரு அரசும் நம்ம கிராமத்தை கண்டுக்கிறதே கிடையாது. நானும் கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்துல நிறைய தடவை கடிதம் எழுதிட்டேன். ஆனா கவர்மெண்ட் இப்ப வரைக்கும் எந்த ஒரு உத்தரவுமே போடலையே. இன்னைக்கு கிராமத்துல இந்த விஷயத்தை பத்தி பேச ஒரு கூட்டம் போட போறாங்க. நீ ஓய்வு எடுத்துக்கோ, நான் சாயந்தரத்துக்குள்ள திரும்பி வந்துடுறேன். கவர்மெண்ட் நம்ம கிராமத்துக்கு ஒழுங்கா ரோடும் போட மாட்டேங்கிறாங்க, ஒரு ட்ரெயினையும் விட மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ கடிதம் அனுப்புனதுக்கு அப்புறமும் அவங்க ஒரு பதிலுமே சொல்லவே இல்லையே. அந்த கிராமத்து ஜனங்கக்குள்ள ரமேஷ்னு பேர் கொண்ட ஒரு நபரும் இருந்தாரு. அவரு அந்த கிராமத்துக்கே தலைவராகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அட, ஒரு பிரச்சனையும் இல்லை தலைவரே. நம்ம ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு மாட்டு வண்டியிலையும் பயணம் பண்ணலாமே. நமக்கு ட்ரெயினுக்கோ இல்லை ரோட்டுக்கோ எந்த அவசியமும் கிடையாது. இல்லை, அப்படி இல்லை தலைவரே. என்னோட மனைவி மீனா இப்போ கர்ப்பமாக இருக்கா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இன்னொரு கிராமத்தில் இருக்குது. அப்புறம் அங்கே போகிறதுக்கு மலைகளை தாண்டி தான் அங்கே போக வேண்டியதாகவே இருக்குது. அதில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. உன்னோட மாட்டு வண்டி தான் ரிப்பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் உனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை ரமேஷ், சஞ்சய் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த மலைப்பாதையில் போகிறதுக்கு கிராமத்து ஜனங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. தலைவர் சஞ்சய்க்கு சப்போர்ட் பண்றத பார்த்துட்டு ரமேஷ் கோவத்துல கொந்தளிச்சு எழுந்தாரு. அப்படின்னா சஞ்சய் சார், நீங்கள் இதையும் சொல்லிடுங்களேன். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? நம்ம எல்லா கிராமத்து ஜனங்களும் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதணும். அப்போ அவங்க நம்மளோட கடிதத்துக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. கடிதம் அனுப்பிக்கிட்டே இருங்க. நம்ம தான் இதுக்கு முன்னாடியே நிறைய கடிதம் அனுப்பிட்டோம். அவங்க பதில் அனுப்புகிற மாதிரியே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட கடிதங்களெல்லாம் வச்சு அவங்க காயலாங்கடையில் போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னா இதுவும் உண்மைதான் சஞ்சய். இதுக்கு முன்னாடியே நம்ம இவ்வளோ கடிதங்கள் அனுப்பிட்டோம். அதுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. இத கேட்டதும் சஞ்சய்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சஞ்சய் தன்னோட வீட்டுக்கு போனதுமே அவருடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க இங்க பாருங்க, என்னுடைய மாத்திரைகள்லாம் முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு இப்போ மாத்திரை தேவைப்படுதுங்க. ஆனா அந்த மாத்திரைகள் இந்த கிராமத்துல எங்கேயுமே கிடைக்காது. நீ ஓய்வு எடுத்துக்கோ மீனா. நான் இப்போவே மாட்டு வண்டியில் போயிட்டு இன்னொரு கிராமத்துக்கு போய் உன்னோட மாத்திரைகளை வாங்கிட்டு வரேன். சஞ்சய் தன்னுடைய மாட்டு வண்டியை எடுத்தாரு. அப்புறம் உடனே இன்னொரு கிராமத்தை நோக்கி புறப்பட்டு போனாரு. கொஞ்ச தூரத்துல ஒரு வயசான ஆளு நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவரோட கையில பைப்ல செய்யப்பட்ட ஒரு தடி இருந்தது. அந்த வயசானவர் மலைப்பாதை வழியா இன்னொரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. சஞ்சய் அவரை பார்த்துட்டு சொன்னாரு, ஐயா, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? வாங்க, நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறேன். இங்கேருந்து அடுத்த கிராமம் ரொம்பவே தூரத்தில் இருக்கு. வாங்க, நான் உங்களை அங்கே விட்டுடுறேன். ஆனால் இங்கே பாருப்பா, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா. எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேண்டாம். வாங்க, வந்து என் மாட்டு வண்டியில் உட்காந்துக்கோங்க. அந்த வயசான மனிதர் சஞ்சயோட மாட்டு வண்டியில ஏறினாரு. அந்த பெரியவர் சஞ்சய் சோகமா முகத்தை வச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டாரு, என்ன ஆச்சுப்பா? உன்னை பார்த்தா கவலையா இருக்க மாதிரி இருக்கு. உங்ககிட்ட என்னன்னு சொல்றது ஐயா? எங்க கிராமத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எங்க கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டலும் இல்லை, அவசரத்துக்குன்னு எதுவும் இல்லை. நாங்க எல்லா வேலைக்காகவும் மற்ற கிராமத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க கிராமத்துக்கு ட்ரெயின் வேணும்னு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ கடிதம் எழுதியாச்சு. ஆனா கவர்மெண்ட் அந்த ஒரு கடிதத்துக்கு கூட பதில் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது. என்னோட மனைவி கர்ப்பமாக இருக்கா. அவளை மாதம் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஒருவேளை எங்கள் கிராமத்துக்கு ட்ரெயின் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாக நடக்கும். சஞ்சய் எல்லா விஷயங்களையும் அந்த வயசானவர்கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல
அவங்க இன்னொரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க இறங்கினதுமே அந்த வயசான மனிதர் சொன்னாரு, இங்க பாருப்பா, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா நீ என்னோட இந்த பைப் தடியை வச்சுக்கோ. இது ஒன்றும் சாதாரண பைப் கிடையாது. இந்த பைப்பை எனக்கு ஒரு முனிவர் தான் என்னோட நேர்மையை பார்த்து கொடுத்தாரு. இந்த பைப்பை நீ நிலத்துல வச்சேன்னா அடுத்த நாளே இது உனக்கு நிறைய பைப்புகளை கொடுக்கும். அதை வச்சு நீ உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். அப்புறம் இது உன்னோட கிராமத்தையும் பாதுகாக்கும். இத கேட்டதும் சஞ்சய்க்கு நம்பிக்கையே வரல. இருந்தாலும் சஞ்சய் அந்த பைப்பை வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்கவுங்க வழிய பாத்துக்கிட்டு போயிட்டாங்க. சஞ்சய் மருந்த வாங்கிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு போனாரு. அப்புறம் அவரு தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு, இந்த மீனா, மாத்திரையை சாப்பிடு. மீனா சஞ்சயோட கையில இருக்கிற பைப்பை பார்த்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, எங்க உங்க கையில இருக்கிறது எந்த மாதிரியான பைப்பு? இந்த பைப்பை ஒரு வயசானவர் தான் எனக்கு கொடுத்தாரு. சஞ்சய் தன்னுடைய மனைவி மீனா கிட்ட விஷயங்களை சொன்னாரு. அதாவது அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொன்னாரு. அதுக்கு மீனா என்ன சொன்னான்னா, நீங்க இன்னைக்கு இந்த பைப்பை மண்ணுல புதைச்சு வைங்கங்க. இந்த பைப்பு மாயமா இருக்கும்னு உனக்கு தோணுதா? அது எனக்கும் தெரியாதுங்க. அப்படி இந்த விஷயம் உண்மையாச்சுன்னா இந்த கிராமத்துக்கு நல்லது நடக்கும் இல்லைங்களா? இத கேட்டுட்டு சஞ்சய் அந்த பைப்பை மண்ணுல புதைச்சு வச்சாரு. அப்புறம் காலையில விடிஞ்சதுமே அதே மாதிரி அங்க ஒரு மரத்துல நிறைய பைப்புகள் தொங்கிக்கிட்டு இருந்தது. அத பார்த்துட்டு சஞ்சய் அப்படியே அதிர்ச்சியாய் நின்னாரு. அப்புறம் சொன்னாரு, இது நிஜமாவே ஒரு மாய பைப்பு தான். நான் இப்பவே போயிட்டு தலைவரையும் கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சஞ்சய் தலைவர் அப்புறம் கிராமத்து ஜனங்களை வரவழைச்சாரு. அப்புறம் விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கு தலைவர் என்ன சொன்னாருன்னா, இது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனா நாம இவ்வளோ பைப்புகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இது ஒன்றும் சாதாரண பைப் கிடையாது. இந்த பைப்பு வச்சு நம்ம என்ன பண்றோமோ இது அதுவாகவே மாறிடும். ஆனா நாம இதை வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பைப்பை வச்சு ஒரு ட்ரெயின் பண்ணலாம். அது நம்மளை மற்ற கிராமங்களுக்கு கூட்டிட்டு போகும். அதை கேட்டதும் கிராமத்து ஜனங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் ட்ரெயினை செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க செஞ்ச ட்ரெயின் தயாராயிடுச்சு. வாவ், இந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுமே. பொருட்களை வாங்குறது, கொண்டு போறது எல்லாமே சுலபமாயிடுமே. அப்புறம் இந்த கிராமமும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். சரியா சொன்னீங்க தலைவரே. இத பார்த்துட்டு ரமேஷ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்புறம் அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, பைப்பை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எப்போவாவது நீங்கள் பைப் ட்ரெயினை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது முதல்ல ஓடணும்ல. நம்ம எல்லாரும் போய் இதில் உட்கார்ந்தோன்னா அப்போவே தெரிஞ்சிடும் ரமேஷ். சஞ்சய் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் வாங்க, இப்போ நம்ம போய் ட்ரெயினில் உட்காரலாம். அதுக்கு ரமேஷ் சொன்னா, இல்லை இல்லை, நான் இந்த ட்ரெயினில் உட்கார மாட்டேன். இதெல்லாம் ஓடவே ஓடாது. ஒருவேளை இது உடஞ்சி நம்ம மேலேயே விழுந்துடுச்சுன்னா? ரமேஷ் ஜனங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அதனால அங்க இருந்த நிறைய பேர் ட்ரெயின்ல முதல்ல உட்காரத்துக்கு முடியாதுன்னுட்டாங்க. இல்லை இல்லை, நானும் இதில் உட்கார மாட்டேன். நானும் இதில் உட்கார மாட்டேன். ஒருவேளை நமக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா? இதை கேட்டுட்டு தலைவர் ரமேஷ் மேல ரொம்பவே கோவப்பட்டாரு. ஒருவேளை உனக்கு உட்கார வேண்டாம்னா நீ உட்காராத. கிராமத்து ஜனங்களை பயமுறுத்தி உனக்கு என்ன கிடைக்க போகுது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது தப்பாக பேசிக்கிட்டே இருக்க. ஆனால் எப்போவாவது இந்த கிராமத்து ஜனங்களோட நல்லதுக்காக யோசி. பரவாயில்ல, விடுங்க தலைவரே, நாம ட்ரெயினில் போய் உட்காரலாம். பார்க்கலாம் இந்த ரமேஷ் சொல்றது சரியா இல்லை. ஜனங்க எல்லாரும் ட்ரெயின்ல உட்கார்ந்ததுமே ட்ரெயினும் அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சது. அப்புறம் மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல நிறைஞ்சிட்டாங்க. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் ட்ரெயினை உபயோகப்படுத்தினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரமேஷ் மறுபடியும் ஒரு முறை கோவத்துல கொந்தளிச்சு போனான். இந்த ட்ரெயின் எப்போ வந்துச்சோ அப்போத்துல இருந்து கிராமத்து ஜனங்க எல்லாரும் தலைவரையும் சஞ்சயும் தான் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தா என்னால் எப்பவுமே இந்த கிராமத்து தலைவராக மாற முடியாது. ரமேஷ் கிராமத்து ஜனங்க சில பேரை ஒன்று சேர்த்தான். அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னான்னா, எந்த ஒரு நிலைமையிலையோ இந்த ட்ரெயின் இந்த கிராமத்துக்குள்ள எப்பவும் ஓடவே கூடாது. நாம இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த மாய பைப் ட்ரெயினை எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டுறணும். அப்போதான் நான் கிராமத்து தலைவரானதும் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலையா பார்த்து போட்டு கொடுப்பேன். இத கேட்டதும் அவங்க ரமேஷ் கூட ஒன்று சேர்ந்தாங்க. அப்புறம் ராத்திரி ஆனதுமே ரமேஷும் அந்த ஆளுங்களும்
கையில எண்ணெயோட ட்ரெயின்குள்ள நுழைஞ்சாங்க. அப்புறம் அவங்க கிட்ட ரமேஷ் சொன்னா, பெருசா பைப் ட்ரெயின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு இதோட கதையை இங்கேயே முடிச்சு வைக்கிறேன். ஆனா ரமேஷும் அங்க இருந்த மத்தவங்களும் அந்த பைப் ட்ரெயின்ல நெருப்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போது, அப்போ அந்த ட்ரெயின்ல இருந்த பைப் எல்லாம் மாயமா மாறி வெளியே வந்து அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சது. அட, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது நடக்க முடியாது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்புறம் அந்த பைப் ட்ரெயின்லயே ஒரு ஜெயில அவங்கள கைது பண்ணி வச்சிருச்சு. அப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சதும் சஞ்சயும் தலைவரும் அந்த ட்ரெயின்ல ஏறினாங்க. அப்புறம் ரமேஷ் கைதாகி இருந்ததை பார்த்தாங்க. அட, இது என்னது? நீயும் இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரிஞ்சிடுச்சு தலைவரே, இவங்க எல்லார் கையிலயும் எண்ணெய் இருக்கு. கண்டிப்பா இவங்க இந்த ட்ரெயினுக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிக்க வந்திருப்பாங்க. அப்போ தலைவர் ரமேஷ் கிட்ட என்ன கேட்டாருன்னா, சஞ்சய் சொல்றது உண்மையா ரமேஷ்? இல்லையே, இது உண்மை கிடையாது. நான் இந்த ட்ரெயினுக்குள்ள உட்காரலாம் தான் வந்தேன். ரமேஷ் இப்படி ஒரு பொய்ய சொன்ன உடனே அங்க இருந்த ஒரு பைப் அவனுடைய தலை மேல பட்டுச்சு. இல்ல, இது உண்மை கிடையாது. இல்லனா இந்த மாய பைப் ட்ரெயின் இப்படி எல்லாம் பண்ணாது. என்ன மன்னிச்சிடுங்க தலைவரே. அப்புறம் சஞ்சய், நான் பேராசையால முட்டாள் ஆயிட்டேன். இந்த ட்ரெயினை எரிக்கலான்னு தான் வந்தேன். நான் செஞ்சதை நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. நான் இனிமே எப்பவும் இப்படி பண்ணவே மாட்டேன். இத கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க சத்தம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இவனை கிராமத்தை விட்டு துரத்துங்க, இவனை கிராமத்தை விட்டு துரத்துங்க. ரமேஷ், நீ இப்பவே இந்த நிமிஷமே இந்த கிராமத்தை விட்டு போயே ஆகணும். தலைவரே, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ரமேஷுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அவன் செஞ்சதை நினைச்சு அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இத கேட்டதும் தலைவர் என்ன சொன்னார்னா, இப்போ நீயே சொல்றதால ரமேஷுக்கு நாம இன்னொரு வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா கவனமா இரு ரமேஷ். ஒருவேளை இதே மாதிரி தப்பு இன்னொரு தடவை நடந்தா உன்னை இந்த கிராமத்தை விட்டு ஒரேடியா வெளியே துரத்தி விட்டுருவோம், பாத்துக்க. அப்புறம் இத கேட்டுட்டு ரமேஷ் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சஞ்சய். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரமேஷ். நீ செஞ்சதை நினைச்சு வருத்தப்படுறல்ல, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.